என்னம்மா கீழே சத்தம்? பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாரிக்கூட்டம் வழங்கும் ரேண்டம் கருத்து. இன்றைக்கி நம்ம ரேண்டம் கருத்து நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கருத்தோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எங்கோ பிறந்தோம் எங்கோ வளர்ந்தோம் இந்த ஹாஸ்டல் லைஃப்பில் ஒன்றானோம். டே நான் மதுரைக்காரண்டா, டே நான் சென்னைக்காரண்டா, இப்படி எந்த ஊருக்காரனா இருந்தாலும் எல்லாரையும் இணைக்கிறது இந்த ஹாஸ்டல் லைஃப் தாங்க. வீட்டில் இருக்கிறவங்க லேட்டாக எழுந்திரிச்சு லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு லஞ்சே சாப்பிட்டு ஜாலியாக இருந்த நம்ம எல்லாரும் இந்த ஹாஸ்டல் மெஸ்ஸுக்கு லேட்டாக போய் கண்டிப்பாக ஒரு 500 ரூபா மொய் எழுதிருப்போம் இல்லையா? என்னடா கல்யாண வீட்டில் தானே மொய் எழுதுவாங்க, ஹாஸ்டல் என்னடா மொய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் ஒரு கேள்வி வந்துருச்சா? ஆனால் நான் ஹாஸ்டல் எழுதுகிற ஃபைனை தாங்க மொய்ன்னு சொன்னேன். இன்னும் சொல்ல போனால் ஹாஸ்டல் எழுதுகிற ஃபைனுக்கும் விசேஷங்கள் எழுதுகிற மொய்யுக்கும் ஒரு உறவு இருக்குது. அட ஆமாங்க, விசேஷங்களில் மொய் எழுதுனா யார் எவ்வளோ எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போட்டு நான் கூட நீ கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமை இருக்கும். அதே மாதிரி தாங்க ஹாஸ்டலில் நம்ம ஃபைன் எழுதுறப்பையும் நோட்டீஸ் போர்டில் நம்ம பேரை போட்டு நான் கூட நீ கூடன்னு சொல்லிட்டு ஒரு கெத்து இருக்கும். வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்டல் வந்தப்போ எப்படி அந்த ஹாஸ்டல் லைஃப்பில் இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு சைடில் திரும்பி பார்த்தா நம்மள மாதிரியே ஒருத்தன் ஃபீல் பண்ணிருப்பான். அவன் தோல் மேலே கை போட்டு விட மச்சான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிற ஃப்ரெண்ட்ஷிப்னால தாங்க இந்த ஹாஸ்டல் லைஃப்பை கடந்து வந்திருப்போம். ஆசையாக நம்ம எடுத்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டதை விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போட்டால் தாங்க அதிகம். வார்டனுக்கு தெரியாமல் பார்க்குற படங்கள், லேட் நைட் பர்த்டே பார்ட்டிஸ், பர்த்டே பம்ப்ஸ், மக் ஷாட்ஸ், காசிப்ஸ் இப்படி சொல்லிட்டே போகலாங்க. ஹாஸ்டலில் ஸ்நாக்ஸுக்கு பஞ்சம் வந்தாலும் அந்த காசிப்ஸ்க்கு மட்டும் பஞ்சமே இல்லைங்க. விடிய ஃப்ரெண்ட்ஸோட கடலை போட்டு மறுநாள் கிளாஸில் படுத்துங்கிறது, வார்டன் இமிடேட் பண்ணுறோங்கிற பேரில் ஆஸ்கர் அவார்டு வாங்குற அளவுக்கு நடிக்கிறது, ஹாஸ்டலில் பவர் கட்னா டார்ச் லைட்டில் ஒளியும் நடத்துறது, வார்டன் ரூம் கதவை தட்டுறது, இப்படி பல சேட்டிகள் செஞ்சுருப்போம். மொக்கு மூவி கூட ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தா சூப்பராக இருக்கும். அட லேட் நைட்டில் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குற கோஸ்ட் மூவிஸ் கூட காமெடியாக இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன். சாட்டர்டே சண்டே ஆனால் போதும் சாங் போட்டு டான்ஸ் ஆடுறது, பக்கத்து ரூமில் கிண்டுற நூடுல்ஸை கலவாண்டு சாப்பிட்றது, இப்படி அந்த வீக்கெண்ட் ஜாலியாக போகும். ஹாஸ்டலில் போடுற சிக்கனை மெல்ல முடியாது, மட்டனை மெழுங்க முடியாது, மோரில் தண்ணி இருக்கா இல்லை தண்ணியில் மோர் இருக்கானே தெரியாது. இப்படி ஹாஸ்டல் ஃபுட்டை மட்டும் தட்டிட்டு கேண்டீன் போய் சாப்பிட்டா இதுக்கு ஹாஸ்டல் ஃபுட்டே பரவாயில்லன்னு தோணும். இந்த டைமில் தான் வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? பாத்ரூமில் குளிக்கிறப்ப பக்கத்து பாத்ரூமில் குளிக்கிறவங்க மேலே தண்ணி ஊற்றுறது, டோரை வெளியில் லாக் பண்ணுறது, 8:30 காலேஜுக்கு 8:25க்கு எழுந்திரிச்சு குளிக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட பர்ஃப்யூம் எடுத்து அடிச்சுட்டு கிளம்புறது, ஸ்டடி ஹார்ஸில் குரூப் ஸ்டடிங்கிற பேரில் அடிக்கிறது, மழை காலத்தில் நம்ம சாக்ஸ் காயெல்லாம் ஒரு காலில் நம்ம சாக்ஸும் இன்னொரு காலில் ஃப்ரெண்டோட சாக்ஸும் போட்டு காலேஜ் போகிறது, இப்படி அந்த ஹாஸ்டலோட மெமரிஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது இல்லையா? இப்போ நம்ம ஹாஸ்டல் லைஃப்பில் நம்ம இருக்கோம் இல்லையோ, இந்த கரப்பாம்பூச்சியும் பள்ளியும் கண்டிப்பாக இருக்கும். முதல் முறை சிரித்த அரியர் அதை முறுத்து போட விடிய வெளுத்திருந்த விடுதி வாழ்க்கை நினைத்தால் இனிக்கும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கருத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RJ ரேஷ்மா.